புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்கள்தான் பதவியேற்ற சில மணி நேரங்கள்லயே ஒட்டுமொத்த தமிழகமும் மிரண்டு போற அளவுக்கு ஒரு தரமான விஷயத்த செஞ்சிருக்காரு. உங்கள்ட்ட இருந்து இததான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல இருக்கிற பெரிய பெரிய ரவுடிகள்ல இருந்து கட்ட பஞ்சாயத்து செய்யற சின்ன சின்ன ரவுடிகள் வரையும் எல்லாருமே தொட நடுங்கி போற அளவுக்கு விஜய் அவர்கள் இப்போ ஒரு தரமான செய்கையை செஞ்சிருக்காரு. விஜய் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் அலறி அடிச்சு வந்திருக்கிற விஷயங்களும் எல்லார் மத்தியிலையும் பிரமிப்பா பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் சொன்னது மாதிரியே பதவியேற்ற சில மணி நேரங்கள்லயே தமிழ்நாட்டுடைய சட்ட வழங்கு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தலைமை செயலகத்துல இன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த ஆய்வு கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசியிருக்கிற விஷயங்களை பார்த்து ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகள்ல இருந்து ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளும் கதி கலங்கி போயிருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற அதிரடியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனி தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு விஷயத்துல கடுகளவு கூட சமரசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், சட்ட ஒழுங்கு விஷயத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட ஒட்டுமொத்த எல்லா அதிகாரிகளுடைய பதவியும் போயிரும் அப்படின்னு விஜய் அவர்கள் 100% கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டுதான் சொல்லப்படுது. நான் பதவியேற்ற இந்த நொடியில இருந்து இனி தமிழகம் ஒரு அமைதியான மாநிலமாகவும் ஒரு பாதுகாப்பான மாநிலமாகவும் ஒரு ஒழுக்கமான மாநிலமாகவும் இருக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு கராரா சொல்லியிருக்காரு. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்பவே மோசமா இருக்கிறதா விஜய் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாரு. அதன்படி இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்றதுல இருந்து சட்ட ஒழுங்கு விஷயத்துல தன்னுடைய முதல் ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. மேலும் இந்த கூட்டத்துல ரவுடிகள் தொல்லைகள் இனி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னும், அதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர என்னென்ன விஷயங்களெல்லாம் தேவையோ அதை உடனடியா அதிரடியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இனி எந்த ஒரு இடங்கள்லையும் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது அப்படின்னும், குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல சட்ட ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையானதா இருக்கணும் அப்படின்னும், தப்பு செய்யறதுக்கு ஒவ்வொருத்தனும் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம கடுமையான உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. எங்க என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் அப்படின்னும், ஆனா அந்த தப்பு நடக்க விடாம பாத்துக்கிறதும் நம்ம பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சட்ட ஒழுங்கு விஷயத்துல முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு பயங்கரமான அதிரடியை காட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஆய்வு கூட்டத்துல சட்ட ஒழுங்கு விஷயத்துக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துக்காகவும் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் சில முக்கிய அதிகாரிகளையும் நியமிச்சு அதற்கான உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே இப்போ விஜய் அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆட்சி பொறுப்பை ஏற்று முதல் நாளே பல்வேறு கோப்புகள்ல கையெழுத்திட்டு சட்ட ஒழுங்கு பத்தி விஜய் அவர்கள் ஆய்வு நடத்தியிருக்கிறது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இதே மாதிரி விஜய் அவர்கள் அடுத்த 5 வருஷமும் தமிழக மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு பலரும் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த தரமான விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.